சோலோ சிக்காவுடைய கண்ணை பாருங்களேன், மரண பயத்தை காட்டிட்டாரு ஜேக்கப் ஃபாட்டு. இன்னைக்கு ஜேக்கப் ஃபாட்டு மற்றும் ஜிம்மி ஊசோ சோலோ சிக்காவை 2 வாரத்துக்கு முன்னாடி ஜிம்மி ஊசோ அட்டாக் பண்ணார்ல, அதை பற்றி பேசும்போது ராய்ஸ்கி வந்திருப்பாரு. ராய்ஸ்கி ஜேக்கப் ஃபாட்டியோட நண்பன் அப்படிங்கிற அந்த இடத்த விட்டு ஜேக்கப் ஃபாட்டு போயிடுவார். ஆனால் ராய்ஸ்கி ஜிம்மி ஊசோ சேலஞ்ச் பண்ண அந்த இடத்துலேயே ஜிம்மி ஊசோக்கும் ராய்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்குது. இடைப்பட்ட நேரத்தில் வழக்கம் போல் சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோக்கு சமோன் ஸ்பைக்க போடுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் இந்த தடவை அவரை காப்பாற்றுறதுக்காக ஜேக்கப் ஃபாட்டு வந்துட்டார். ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவை சமாளிச்சுக்கிறாரு. இதே நேரத்தில் ஜிம்மி ஊசோ ஒரு பிக் வின்னுங்க, ராய்ஸ்கியை இன்னைக்கு பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவை ஜிம்மி ஊசோ அட்டாக் பண்ண வரும்போது ராய்ஸ்கி அதை தடுத்து நிறுத்த வராரு. ராய்ஸ்கி ஜேக்கப் ஃபாட்டோட நண்பன் தான், ஆனால் குடும்பமாக நட்பான்னு பார்க்கும்போது குடும்பம் தான் பெருசு அப்படிங்கிறதுனால ராய்ஸ்கி அட்டாக் பண்ணிட்டு சோலோ சிக்காவுடைய கழுத்தில் சேரை வச்சு அவரை நெரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஒரு காலத்தில் ஐ லவ் யூ சோலோ, ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவர் இன்னைக்கு சோலோடைய கழுத்துலேயே, அதுவும் குடும்பமாக நண்பரான்னு பார்க்கும்போது குடும்பம், தற்போதைய குடும்பம் ரோமன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்காவுடைய கழுத்துலேயே சேரை வச்சு அவரை நெரிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. ஒரு கட்டத்தில் என்னதான் இருந்தாலும் முன்னாள் பாஸ் இல்லை, அதனால் லாஸ்ட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு ஜேக்கப் ஃபாட்டு சோலோ சிக்காவுடைய கண்ணில் மரண பயத்தை காட்டிட்டாரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.